பற்றி பார்ப்போம். இது வந்து இந்த மாதிரி கொஷின் வந்து ஏஓ ஸ்டார் சர்ச் அல்காரிதம் கொடுத்துருவாங்க. இதுவுமே வந்து என்னென்னா ஹியூரிஸ்டிக் வேல்யூ பேஸ் பண்ணி தான் வரும். இதுவும் வந்து 8 மார்க் இல்லைனா 16 மார்க் கொஷினாக வரும். இப்போ உங்களுக்கு வந்து கொஷின் இந்த மாதிரி இருக்கும். இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நோடு பக்கத்தில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ. உங்களுக்கு வந்து பாத் வேல்யூ வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம வந்து அதை என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்னா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். எல்லா நோடுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து கன்சிடர் பண்ணி போட்டுக்கிறணும். ஓகேவா? இப்போ இந்த நோடு கிட்ட இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நமக்கு ஹியூரிஸ்டிக் வேல்யூ h ஆஃப் n. g ஆஃப் n வந்து நம்மளே வந்து கன்சிடர் பண்ணி 1ன்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். இதுதான் வந்து ஏஓ ஸ்டார் அல்காரிதம். இது எதனால் ஏஓ ஸ்டார் அப்படின்னா அண்டு கேட்டும் ஆர் கேட்டும் சேர்ந்து வருது. ஓகேவா? ஆர் கேட்டு. ஸோ இது ரெண்டையுமே சேர்ந்து வர்றதுனால தான் இது ஏஓ ஸ்டார்னு சொல்கிறோம். மற்ற அல்காரிதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவோம் ஏ ஸ்டார்லாம். ஆனால் இது வந்து ஆர் கேட் வர்றதுனால, அண்ட் ஆர் கேட் வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னா ஏ டு சி ரீச் ஆகணும்னா வெறும் ஏ டு சியை மட்டும் நம்ம பண்ண மாட்டோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து கேட்டு சிம்பிள் வந்து உங்களுக்கு இருக்குது, லாஜிக் கேட் சிம்பிள். ஸோ அப்போது இப்போ ஏ டு சி போகணுன்னா நீங்கள் எப்படி போகணுன்னா ஏசிடி இந்த மூணையும் கேல்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஏவோட வேல்யூவோ இல்லை சியோட வேல்யூவோ டியோட வேல்யூவோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஏஓ ஸ்டார் சர்ச் வந்து மற்றதுல இருந்து டிஃப்ரெண்ட் ஆகிறது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பேக் ட்ராக்கிங்னு ஒரு மெத்தடும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சம் போடும்போது நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஏலேருந்து என்னென்ன நோடுக்கெல்லாம் ரீச் ஆக முடியும்னு பார்த்தோன்னா ஏலேருந்து பிக்கு போகலாம். ஏன்னா இது சிங்கிளாக இருக்குது. ஸோ ஏலேருந்து பிக்கு போகலாம். இன்னொன்று வந்து ஏலேருந்து சி அண்டு டிக்கு தான் போக முடியும். எதனாலனா இங்கே இந்த இது சிம்பிள் இந்த மாதிரி இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம வந்து சிடி சேர்த்து தான் போக முடியும். ஸோ இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 5 + 1 வந்து 6. இங்கே ஏவோட வேல்யூ வந்து ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 + 1 அதுக்கப்புறம் 4 + 1. அப்போ 3 + 1 வந்து 4 + 5 = 9. இப்போ 6 பெருசா 9 பெருசா? ஏவோட வேல்யூ வந்து இப்போ உங்களுக்கு 6,9 இருக்குது. இப்போ 6 பெருசா 9 பெருசா? 9 பெருசு. அப்போ இந்த இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ 6 இருக்கிற பாத் வழியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ ட்ராவல் பண்ணோன்னா இப்போ பாருங்கள், பியிலேருந்து என்னென்ன நோடுக்கு நம்ம போகலாம்? பி டு இ போகலாம். அதே மாதிரி பி டு எஃப் போகலாம். இப்போ பி டு இ வந்து 10 + 1 10 + 1. பி டு எஃப் வந்து 11 + 1 11 + 1. அப்போ பியோட வேல்யூ இங்கே என்ன சேஞ்ச் ஆகுது? 11ன்னு சேஞ்ச் ஆகுது. இங்கே பியோட வேல்யூ வந்து 12ன்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ அந்த சேஞ்ச் ஆகுதுலையே அதை வந்து ஒரு ஓப்பன் பிரேசஸ் போட்டு எழுதிக்காங்க. இது வந்து ஏற்கனவே இருந்த ஹியூரிஸ்டிக் வேல்யூ, இது வந்து சேஞ்ச் ஆகுது. என்னவா? 11ஆக சேஞ்ச் ஆகுது, 12ஆக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது 11 பெருசா 12 பெருசா? 12 பெருசு. ஸோ 12 வந்து நம்ம விட்டுறோம், எஃப்பை விட்டுறோம். இ வந்து 11 இருக்குது. அப்போ இதுதான் சின்னது. ஸோ இது வழியாக நம்ம போகிறோம். இப்போ பியை வந்து 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே பியை வச்சு தான் நம்ம ஏவை வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ திரும்ப இந்த ஏ டு பியை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இந்த ஏவோட வேல்யூ 6ன்றது மாறுமா? இந்த மாதிரி நம்ம திரும்பவும் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து பேக் ட்ராக்கிங். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம ஏலேருந்து பிக்கு வரும்போது 6ன்னு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ பியோட வேல்யூ வந்து 11ன்னு மாறிடுச்சு. அப்போ 11 + 1 வந்து என்ன? 12. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்னவா மாறி இருக்குது? உங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை அடிச்சுட்டு 12ன்னு மாறி இருக்கு, 9. இப்போது 12ஐயும் 9ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். எது வந்து உங்களுக்கு சின்னது? 9. அப்போ 9ன்றது வந்து எந்த சைடு வருது? சிடியோட பாத் சைடு வருது. இப்போ இதை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ புரியுதா? இதுதான் வந்து ஏஓ ஸ்டாரு. சிம்பிளாக நான் வந்து 2 ஸ்டெப்பில் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாமில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா 12,9 9 தான் இதுன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ சிடி சியிலேருந்து எங்கெங்கெல்லாம் நம்ம போகலான்னு பார்க்கலாம். சியிலேருந்து ஜிக்கு போகலாம், ஏன்னா ஜி வந்து தனியாக இருக்குது. அதே மாதிரி சியிலேருந்து ஹச் அண்ட் ஐ. ஓகேவா? இப்போ
இப்போ சியிலேருந்து ஜிக்கு போனோன்னா 1 + 3 வந்து 4. அப்போ சியோட வேல்யூ ஏற்கனவே என்னன்னு இருக்குது, 3ன்னு இருக்குது. இப்போ அது என்னன்னு மாறிடுச்சு, 4ன்னு மாறிடுச்சு. அதை வந்து ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கா. இப்போ ஹச் அண்ட் ஐ சி அப்படின்னும் போது ஹச் அண்ட் ஐ வந்து என்ன, 0. இது வந்து என்ன, எண்டு நோடு. இப்போ வந்து நம்ம 3 + 1 வந்து சி வந்து 4ன்னு அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி இது வந்து ரெண்டையும் சேர்த்து தான் சி அப்டேட் பண்ண முடியும். அப்போ ஹைச்சோட வேல்யூ, ஹியூரிஸ்டிக் வேல்யூ வந்து 0. இது வந்து எண்டு 0ன்னு வந்துருச்சுனாவே கோல் நோடு. ஸோ வந்து 1 + 1 வந்து என்ன, 2. இது ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது சியோட வேல்யூ வந்து 2ன்னு மாறும். அப்போ 4, 2ன்னு இருக்கும். நல்லா எழுதிடுறேன். இங்கே வந்து 4, 2ன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டில் எது வந்து சின்ன வேல்யூ, உங்களுக்கு வந்து 2 தான். அப்போ இந்த 2வை வச்சு ஏவை வந்து இப்போ நம்ம அப்டேட் பண்ணலாம். அப்படி தனியாக வந்து பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து கேட் இருக்குது. இப்போ திரும்ப டிக்கு வாங்க. டி வந்து 1 + 1 வந்து டி வந்து என்ன ஆகிடும், ஹியூரிஸ்டிக் வேல்யூ 2ன்னு சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ 2 இந்த 4 அடிச்சிருங்க, இது தேவையில்லை, ஏன்னா மினிமம் எடுத்தாச்சுல. இப்போ ஏவை வந்து திரும்ப நம்ம அப்டேட் பண்ணலாம். 2 + 1, அதே மாதிரி 2 + 1, அப்போ 3 + 3. அப்போ திரும்ப இப்போ ஆன்சர் வந்து என்ன ஆகும், ஏ வந்து 6ன்னு ஆகும். இப்போ ஏற்கனவே இருக்கிறது வந்து 9. இப்போ 9, 6. அப்போ நம்மளுக்கு வந்து ஏ எது மினிமம் 6. இதை வந்து ஆல்ரெடி நம்ம ட்ராவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி பேக் ட்ராக்கிங் மூலியமாக நம்ம ஆன்சர் வந்து இந்த ரூட்டில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்றதுனால இதுதான் உங்களோட ஏஓ ஸ்டார் அல்காரிதமோட பாத்தாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.